போகிறோன்னா மிளகாய் பொடி தான் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பூண்டு, அப்புறம் நல்லெண்ணெய், உப்பு, மிளகாய் பொடி, அவ்வளோதான். பட் அதை யூஸ் பண்ணுற இந்த பச்சை பூண்டு என்ன நமக்கு மருத்துவ பயனையும் ஆரோக்கியத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இதில் நான் சொல்ல போகிறேன். இந்த பூண்டு வந்து கிருமி நாசினியாக யூஸ் பண்ணுறதுனால அந்த காலத்தில் போருக்கு போகிறவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது பூண்டு மாலையை போட்டுட்டு போவாங்களாம். அது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா இது எதுக்காக சொல்லனா, அந்த அளவுக்கு இது வந்து ப்ரிசர்வேட்டிவாக இருக்குது. கெமிக்கல்ஸை தாண்டி நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது நம்ம உடம்புக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சாப்பிடும்போது உடம்புல இருக்க எல்லா செல்லும் புத்துணர்வோடு வச்சுக்க இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்து தெரிய வருது. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுது. இதில் இருக்க அலிசின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வந்து பிளட் ஃப்ளோவை ரொம்ப நார்மலாக வைக்குங்க. ஸோ அதனால் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க கண்டிப்பாக பூண்டை ரெகுலராக சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம பச்சை பூண்டை ரெகுலராக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதனால் கிராம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கிராம்பில் பாதி அளவு எடுத்துக்கணும். அதாவது நான் கிராம்பு அளவு சொல்கிறது வந்து நமக்கு புரியறதுக்காக சொன்னேன். கிராம்பு பாதி அளவு எடுத்துகிட்டு தேனில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டோன்னா பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. சப்போஸ் உணவில் இல்லை எதுனா சால்மோனெல்லா, ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியாஸ் எதுனா இருக்குது, அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து காத்துக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா இந்த பூண்டை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னும்போது அந்த கிருமி நாசினியை அழிச்சிட்டு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இந்த பூண்டு சாப்பிடும்போது எல்டிஎல் அப்படிங்கிற லோ டென்சிட்டி கொலஸ்ட்ராலை நம்ம உடம்புல வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால், அதாவது தேவையான நல்ல கொழுப்பை மட்டும் நம்ம உடம்புல வந்து இருக்கிறதுக்கு வழி பண்ணுதுங்க. இப்போ பூண்டு சாப்பிடும்போது எப்பவும் ஒல்லியாக அழகான ஒரு தோற்றத்தோடு இருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டில் இருக்க சில கெமிக்கல்ஸ் அந்த விட்டமின்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா குளுக்கோஸ் லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்குது. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டாக வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து பேலன்ஸ்டாக இருக்குங்க. ஸோ சுகர் வந்து நம்ம உடம்புல பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா பச்சை பூண்டை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இந்த பூண்டு வந்து பச்சையாக சாப்பிட்றது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது, இது எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன்னா, நம்ம சாதாரணமாக இதை போய் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. நிறைய கிட்ஸ்க்கு வந்து இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதனால் எனக்கு ஓகே நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இந்த மாதிரி நோய்கள் வராது அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இது வந்து நியூ மாம்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே நிறைய தெரியும், பட் நியூ மாம்ஸ்க்கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது பூண்டில் எவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்க ஈஸி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லைக்லி டு ஹீட் திஸ் டைப் ஆஃப் ஃபுட்ஸ். ஸோ அதை தான் சொல்ல வந்தாங்க. அப்புறம் இந்த பூண்டை வந்து உடனே கட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சோன்னா அலிசின் வந்து இதில் அதிகமாக சுருக்குங்க. ஸோ அது ஒரு டிப் இது. அதுக்கப்புறமா இதில் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் எதுலேருந்து எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளுலேருந்து எடுப்பாங்க. கருப்பு எள்ளுலேருந்து எடுக்கிற இந்த நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு எலும்புகளுக்கு வலிமை தருங்க. நேச்சுரலாக இதை வந்து இந்த கருப்பு எள்ளு வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா சிம்லி அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செய்வாங்க. சிம்லிங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய கிராமத்தில் யூஸ் பண்ணுற ஒரு ரெசிபி. பட் இப்போ எல்லாருக்கும் அது தெரியுமான்னு தெரியல. நான் அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேங்க. இதுலேருந்து எடுக்கிற இந்த நல்லெண்ணெய் வந்து எள்ளு சூடு தான், பட் அதுலேருந்து எடுக்கிற நல்லெண்ணெய் ரொம்ப நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அதனால் இது வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு எல்லோரும் பரவலாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்திட்டும் இருப்பீங்க. நல்லெண்ணெயில் இருக்க சிசோமோல் அப்படிங்கிற சுரப்பு வந்து ஹார்ட் ஃபங்க்ஷனை வந்து ஒரு எப்படி ரெகுலேட்டராக பேலன்ஸ்டாக வச்சுக்கும். ஹார்ட் வந்து எப்போவுமே நல்ல முறையில் இயங்கிறதுக்கு சிசோமோல் அப்படிங்கிற சுரப்பு வந்து யூஸ் ஆகுது. இந்த நல்லெண்ணெயில் ஜிங்க்கு கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள், அதாவது கால்சியம், ஜிங்க்கு ப்ளஸ் கால்சியம் வந்து எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலங்கள்லேயும் சரி இந்த காலத்துலேயும் பாரம்பரியமாக சில எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் ஒரு பூப்படைந்த தருணத்தில் 100 ml நல்லெண்ணெயை வெறும் வயிற்றில் கொடுப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா அவங்க பிரசவ டைமில் அவங்களுக்கு அது ரொம்ப வலிமையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்காக அந்த காலத்துலேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து
இதில் லினோலிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குது. இந்த லினோலிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, உடம்புல இருக்க லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத வந்து சுத்தமாக கரைச்சிட்டு ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ராலை நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணணும். லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் தான் வந்து கெட்ட கொழுப்பு, ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொழுப்பு. ஸோ அது மாதிரி போகிறதுனால நம்ம எப்பவும் ஃபிட் அண்ட் ஸ்லிம்மாக இருக்கலாம். அப்புறம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால இளமையாகவும் புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இன்சுலின், இந்த எண்ணெயை வெறும் வயிற்றில் நம்ம டெய்லியும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும் போது இன்சுலின் சுரப்பு வந்து ரெகுலேட் பண்ணுங்க. அதனால சுகர் வந்து நம்ம உடம்புல வராமல் பார்த்துக்கலாம். இவ்வளோ நல்லது நடக்கிற இந்த நல்லெண்ணெயும் நம்ம இந்த ரெசிப்பியில் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா இந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம வாய் கொப்பளிக்கும் போது பல்லில் இருக்க ஈறுகள் வலுப்பெறும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயில் புல்லிங்கும் நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். இதில் இருக்க மெக்னீஷியம் வந்து பிபியை வந்து ரொம்ப நார்மலாக பண்ணும். ஸோ நம்ம உடம்பு பர்ஃபெக்டாக ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும்னா நல்லெண்ணெயும் பூண்டும் எவ்வளோ ஆரோக்கியத்தை நம்ம உடம்புக்கு தருது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த ரெசிபி பண்ணுறதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 4-5 பல் பூண்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டு 3/4 ஸ்பூன் உப்பு, அதாவது தூள் உப்பு போட்டுக்கிட்டு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதை வந்து அம்மியில் இந்த மாதிரி ஒரு 1/10 இடிச்சுக்கிட்டோன்னா ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, 1/10 தான் இடிக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய். இந்த ஒரு நல்ல வடை சுட்ட எண்ணெய் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டு இது நம்ம இட்லி கூட இல்லை தோசை கூட சாப்பிட்லாம். இது வந்து நம்ம எங்கன்னா ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரும், உடனே சாப்பிட்றதுக்கு எதனா டிஷ் வேணும், இல்லை வீட்டில் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, கரண்ட் இல்லை, சட்னி அரைக்க முடியல, அந்த டைமில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள், இதை ஒத்தி எடுத்து தான் சாப்பிடணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.